ராஜாஜி காலத்தில் அரிசனங்கள் ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்த தொடங்கிய காலம் அது. நாடெங்கும் ஆங்காங்கே அரிசன ஆலய பிரவேசம் நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலும் அரிசன ஆலய பிரவேசம் நடத்த ராஜாஜியின் பரமசீடர் மதுரை வைத்தியநாத ஐயர் முனைந்து செயல்பட்டார். அரிசன ஆலய பிரவேசம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள், நாடார் சமுதாய மக்கள் மற்றும் மிகவும் பின்தங்கிய மக்கள் மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற பெருங்கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்ற விதிமுறையை வைத்திருந்தார்கள். அதை உடைத்து அவர்களையும் கோவிலுக்குள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு போராட்டம்தான் அரிசன ஆலய பிரவேச போராட்டம். அது மாதிரியான சட்டத்தை தான் ராஜாஜி அவர்கள் நிறைவேற்றினார். அதை அறிந்த சனாதனிகள் வைத்தியநாத ஐயர் அரிசனங்களுடன் ஆலயத்துக்குள் வருவாராயானால் ரவுடிகளை வைத்து தடுப்பது என்றும், மீறும் பட்சத்தில் ஆலயத்தினுள் அருவாள் வேல்கம்பு சகிதம் தூண்கள் மறைச்சு வைத்திருந்து வருவரை வெட்டி வீழ்த்துவோம் என்று ஒரு கூட்டம் தயாராக இருந்தது. இதை கேள்விப்பட்ட வைத்தியநாத ஐயர் என்ன செய்வது தெரியாமல் திகைத்தார். அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, போலீஸ் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் நினைத்தாலும் இது நடக்காது என்பது, நடத்த விட மாட்டார்கள் என்பது வைத்தியநாதர் ஐயருக்கு தெரியும். அப்போ மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தலைவர் யார், இந்த பகுதியில் யார் களத்தில் இறங்கினால் இந்த ஆலய பிரவேசம் திறன்பட நடத்தி முடியப்படும் என விவாதித்தார்கள். அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆணையிட்டார். அவர் களத்தில் நின்றால் இது சாத்தியம் என்பதை உணர்ந்தார்கள். ராஜாஜியின் மந்திரி சபையை கரிகலங்கி நின்றது. அங்கேற்கனி ஆலயத்தில் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என அரசே பயந்தது. ஆலய பிரவேசம் அமைதியாக நடைபெற வேண்டுமானால் தேவர் திருமகனார் தலையிட்டால் தான் முடியும் என்று வைத்தியநாத ஐயர் தேவர் திருமகனாரை அணுகினார். அந்த நேரம் தேவர் திருமகன் ராஜாஜி அவர்கள் தேவர் மீது தொடுத்த வழக்கும் நடந்து கொண்டிருந்தது. தேவருக்கும் ராஜாஜிக்கும் பிடிக்காத காலகட்டமாக அது இருந்தது. ஆலய பிரவேசம் தடைப்படும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட முத்துராமலிங்க தேவர் தன் மீது வழக்கு போட்டு ராஜாஜி துன்புறுத்தினாலும், தொல்லைகள் தொடர்ந்து கொடுத்தாலும் அரிசின மக்கள் வாழ்வில் ஒரு புது அத்தியாயம் நடைபெற இருக்கிறது என்கிற போது பகைமையை பாராட்டாது ஒரு அறிக்கையை வெளியிட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸ்ரீ வைத்தியநாத ஐயர் அவர்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள் அரிசனங்களை அழைத்து கொண்டு உள்ளே நுழைகிற போது சனாதனிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ரவுடிகள் கலகம் விளைவிக்கப் போவதாக கேள்விப்படுகிறேன். அரிஜனங்களை பயங்கரமான ஆயுதங்களோடு தாக்கி அங்கேற்கனி ஆலயத்தை இரத்தக்கரைபடிய செய்ய போவதாக எல்லாம் எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. சனாதனிகள் ஏற்பாடு செய்திருக்கும் ரவுடி கும்பலை எச்சரிக்கிறேன். வைத்தியநாத ஐயர் அரிஜனங்களை அழைத்து வருகிற போது அடியேனும் உடன் வருவேன். ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அந்த ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் என்று அறிக்கை வெளியிட்டார். இது பத்திரிகை வாயிலாக அல்ல, ஒரு சிறு துண்டு பிரசுரத்தின் மூலம் வெளியானது. அதை கண்ட சனாதனிகளும் ரவுடி கும்பலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே வருகிறார் என்கிற போது நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று அஞ்சி ஓடி ஒளிந்து விட்டனர். ஆலய பிரவேசம் அமைதியாக நடந்தது. அரிஜன மக்கள் அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசித்து தேவர் திருமகனாரை நன்றி சொன்னார்கள். இன்று முத்துராமலிங்க தேவர் இல்லை என்றால், அரசாங்கமே நினைத்திருந்தால் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அரிசன மக்கள் தரிசனம் செய்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களுக்கும் சமத்துவமாக செயல்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை அவர் ஜாதி தலைவர் என விமர்சனம் செய்யும் பல முட்டாள்கள் உணர வேண்டும். அவர் போன்ற சமூக நீதி தலைவர் இந்தியாவிலே கிடையாது. தமிழ்நாட்டில் உண்மையான சமூக நீதி பேசிய முதல் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை சாதியம் சொல்லி அவருடைய புகழை அழிக்க நினைக்கும் முட்டாள்கள் உணர வேண்டும். இதுபோன்ற முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் முக்கிய வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.